ஹஜ் அது இப்படிதான் நம்ம அப்படித்தானே? ரைட். இன்றைய தினம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் குறிப்பாகவும் பொதுவாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஹஜ் சம்பந்தமான சில விடயங்களை குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹின் உதவியை நாடியவனாய் எடுத்துரைப்பதற்கு முனைகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஹஜ் என்பது அல்லாஹுடைய வீட்டையும் புனிதமான சில இடங்களையும் சில புனிதமான வணக்கங்களையும் குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றுவது. மஸ்ஜிதுல் ஹராம், பரிசுத்தமான இடங்கள், குறிப்பிட்ட சில வணக்கம், குறிப்பிட்ட சில நேரம், இது நான்கும் அமையப்பட்டதுதான் ஹஜ். உம்ராவை பொறுத்தவரையிலே அது ஒன்று மட்டும் வேறுபடும். குறிக்கப்பட்ட நேரம் கிடையாது, எல்லா நேரத்திலும் உம்ராவை செய்யலாம். மஸ்ஜிதுல் ஹராம் குறிக்கப்பட்ட வணக்கம். ஹஜ்ஜுக்கு வேறுபடுவது குறிக்கப்பட்ட பரிசுத்தமான இடம், மினா, முஸ்தலிஃபா, அரபா போன்ற இடங்கள். இந்த ஹஜ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்து ஹிஜ்ரி 9வது வருடம் கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே செய்த ஹஜ் எத்தனை? ஒரே ஹஜ். அதுக்கு பேர் என்ன? ஹஜ்ஜத்துல் வதா. அப்ப பிரியாவிடை ஹஜ் என்றால் அப்ப முன்னாள் ஒரு ஹஜ் இருக்கணும் இல்லையா? ஆனா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ் அதுதான் முதலும் அதுதான் கடைசி. எனவே அந்த ஹஜ் என்பது இஸ்லாத்தின் 50 கடமைகள் ஒன்று. அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடும் போது கூறுகிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தேவையான வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும். இன்னும் ஒரு இடத்திலே வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், உம்ராவை ஹஜ்ஜையும் அல்லாஹ்வுக்காக பரிபூரணப்படுத்துங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ் உம்ராவுடைய சிறப்பை பற்றி கூறும்போது, அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்து லிமா பைனஹுமா, ஒரு உம்ராவை செய்துவிட்டு இன்னும் ஒரு உம்ராவை செய்கின்ற போது அதற்கு இடைப்பட்ட காலத்திலே ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு அந்த உம்ரா குற்ற பரிகாரமாக அமையும் என்று கூறிவிட்டு கூறுகிறார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. எனவே நமது லட்சியம், நோக்கம், அயராத உழைப்பு, பணம் செலவழிப்பது அனைத்தும் குறிக்கோள் என்ன? அந்த சொர்க்கத்தை பரிசாக கிடைக்கக்கூடிய ஹஜ்ஜுன் மப்ரூராக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆசையும் தேட்டமும் நாட்டமும் முயற்சியுமாக இருக்க வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றால் வெறுமனே பொருளாதாரத்தை செலவு செய்து பல சிரமங்களை மேற்கொண்டு வெறுமனே பெயர் மட்டும் கிடைக்கலாம், ஆனால் அதனூடாக கிடைக்கக்கூடிய உண்மையான அந்த சுவர்க்கம் என்ற சன்மானத்தை இழந்துவிட நேரிடும். எனவே நாம் அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு நினைவூட்டலாகத்தான் இந்த வகுப்பை நாம் செய்கிறோம். ஹஜ் என்பது யாருக்கு கடமையாகும் என்பது நமக்கு தெரியும். உதாரணமாக அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், புத்தி உடையவராக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், சுதந்திர மனிதனாக இருக்க வேண்டும், வசதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அது உடல் வசதியாக இருக்கலாம், பொருளாதார வசதியாக இருக்கலாம். மேலதிகமாக பெண்களுக்கு ஆண் துணை வேண்டும், மஹரம் வேண்டும், மஹரம் வேண்டும். அடுத்ததாக இந்த ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கின்ற போது காலம் சார்ந்த மீகாத், நேரம் சார்ந்த மீகாத் என்று 2 பகுதி இருக்கிறது. காலம் சார்ந்த மீகாத் எனும் போது எப்போது நாம் ரமதான் மாதத்தை முடிவு செய்து ஈதுல் ஃபித்ர் பெருநாளுக்கான பிறை பார்க்கின்றோமோ அந்த நாளிலிருந்து ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பமாகிறது. அப்ப ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் 7வது நாள் வரும் வரை ஒரு விசாலமான காலத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். காரணம், ஆரம்பத்திலே ஹஜ்ஜுக்கு வருவதானால் உங்களுக்கு தெரியும், பல வழிகளில் கப்பல் மூலமாக அல்லது இன்னொரு போக்குவரத்து சாதனைகளை பயன்படுத்தி மக்கள் வருகின்ற போது அதற்கு நீண்ட காலங்கள் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் இஸ்லாம் இவ்வாறான ஒரு விடயத்தை தெளிவாக வைத்திருக்கிறது. எனவே அந்த காலம் சார்ந்த அந்த மீகாத்
அந்த நேரத்தில் தான் நியத்து வைக்க வேண்டும். ரமதானுக்கு முந்தி, அதாவது ஈதுல் ஃபித்ருக்கு முன்னால் நியத்து வைக்கலாமா? அரபாவுக்கு பிந்தி நியத்து வைக்கலாமா? இல்லை. இது இடைப்பட்டதுதான் ஹஜ்ஜுடைய காலம். இடம் சார்ந்த மீகாத்தை பொறுத்தவரையிலே 5 மீகாத்தை நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்ப நாம இருக்கிறது மதீனா. நமக்குரிய மீகாத் என்ன என்ன பேர்? மீகாத் துல் ஹுலைஃபா. ரைட். நம்ம நாட்டில இருந்து நம்ம இந்திய இலங்கை மக்கள் வரும்போது நமக்குரிய மீகாத் எலம் எலம் நாட்டுல பிளைட்ல வந்தா நம்ம தெரியணும் இல்ல. எலம்லம் என்ன? எலம்லம். ரைட். தாயிஃப் ரியாத்ல இருந்து வார மக்கள் எல்லாம் போயிட்டு என்னது கர்னுல் மனாசில். கர்னுல் மனாசில். இன்னும் 2 மீகாத் இருக்குது, ஜுஃபா, ذات இராக். அப்ப 5 மீகாத். துல் ஹுலைஃபா, எலம்லம், கர்னுல் மனாசில், ஜுஃபா, ذات இராக். இந்த மீகாத் அந்தந்த ஊருடைய மக்களுக்கு சொந்தம். அவங்க உம்ரா ஹஜ்ஜி போறேன்னு நியத்து வச்சுக்கொண்டு போவாங்க. அதே போல யாரெல்லாம் அந்த நூடாக பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மீகாத் அதுதான். இப்ப நம்ம இந்திய இலங்கை நாட்டு மக்கள் உலகத்திலிருந்து பல பாகத்திலிருந்து மதீனாவுக்கு வந்து மதீனாவிலிருந்து புறப்படக்கூடிய மக்கள் எங்க நியத்து வைப்பாங்க? மதீனா மீகாத். ஓகே, இது நமக்கு தெரியும். இது 2வது. 3வது செய்தி, அந்த மீகாத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். உதாரணமாக இந்த போர்டு இருக்கு, அந்த ஒயிட், இந்த ஒயிட் எல்லாம் மீகாத். வெளியில இருந்து போறவங்க நியத்து வச்சுக்கொண்டு உள்ளுக்கு போகணும். அது கிளியர் நம்பர். ஓகே. இப்ப அந்த போர்டர் உள்ளுக்குள்ளவங்களுடைய நிலைமை என்ன? உதாரணமா நம்ம மக்கா ரோட்ல துல்ஹுலைஃபா நியத்து வச்சுக்கொண்டு போறோம். ஒரு 50 கிலோமீட்டர் இருக்காங்களா யுத் மாடனமும் வருது. அவங்க எங்க நியத்து வைப்பாங்க? எங்க இருக்கிறாங்களோ அங்க நியத்து வச்சுட்டு போவாங்க. ஓகே. அதாவது எங்க இருக்கிறாங்களோ அங்க நியத்து வச்சுக்கொண்டு போவாங்க. 3வது, மக்காவுல உள்ளவங்க ஹஜ் உம்ராவுக்கு நியத்து வைக்கிறதுனால எங்க வைக்கணும்? மக்காவுல உள்ளவங்க உம்ரா செய்வதாக இருந்தால் இதுதான் ஹரம், இந்த போர்டர். அவங்க ஹரத்துக்கு வெளியில வரணும். என்னத்துக்கு? உம்ராவுக்காக நியத்து வைக்கிறதுக்கு. என்னத்துக்கு? உம்ராவுக்காக நியத்து வைப்பதற்கு போர்டரை விட்டு வெளியே வரணும். அதுக்கு சொல்ற ஹெல். உள்ளுக்குள்ள இடத்துக்கு ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம். ஹரம் என்று சொல்லுவோம் இல்லையா? ஹரத்துக்கு வெளியில வரணும் உம்ராவுக்காக நியத்து வைப்பதற்கு. ஆனா ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்பதற்கு அவங்க எங்கேயும் போக தேவையில்லை. எங்க இருக்கிறாங்களோ அங்கிருந்து வச்சுக்கொண்டு போகலாம். இது கிளியர் தானே? அப்ப 5 மீகாத் அந்தந்த ஊருடையவர்களுக்கு, மீகாத்தை தாண்டி உள்ளே இருப்பவர்களுக்கு அவரவர்களுடைய இடம், மக்கா வாசிகளுக்கு உம்ரா என்றால் ஹரத்தை விட்டு வெளியே போக வேண்டும், ஹஜ் என்றால் இருக்கும் இடத்திலிருந்து நியத்து வைக்கலாம். ரைட். இப்ப உம்ராவுடைய கடமை, ஹஜ்ஜுடைய கடமை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது முஸ்தஹபான விஷயம் எல்லாம் தெரியும் தானே? என்ன குளிச்சு கொள்றது, நகங்கள் வெட்டி கொள்றது, அக்குள் முடிகளை வெட்டுறது, இதெல்லாம் தெரியும், நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆண்கள் குளித்துக் கொண்டு உடலில் நறுமணம் பூசிக்கொள்ளலாம். பெண்கள் ஆடம்பரமற்ற பரிசுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களை பொறுத்தவரை 2 வெள்ளை டிரெஸ், ஒன்று சாரம் வேஷ்டி மாதிரி எடுத்துக்கொள். வேஷ்டியா என்ன சொல்றது? சாரம். வேஷ்டியா சொல்றது? சாரம் மாதிரி ஒன்று எடுத்துக் கொள்றது. இன்னும் ஒரு துணி நம்மளோட மேலங்கி, நம்மளோட பொடியை போத்திக் கொள்றதுக்கு. இது 2 ஆடைகள் மட்டும்தான் ஆண்களுக்கு அனுமதி. இவ்வாறு குளிச்சுட்டு சுத்தமாகி ஆடைகள் அடிச்சுட்டு நாம போறோம் மக்காவும். வாகனத்தில் ஏறினதுக்கு பின்னால ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக என்ன செய்வோம்? நியத்து வச்சு கொள்வோம். ரைட். இப்ப ஹஜ்ஜுடைய வகைகள் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இஃப்ராத், கிரான், தமத்து. இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜை மட்டும் செய்வது. கிரான் என்றால் ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து செய்வது. தமத்து என்றால் முதலாவது உம்ரா, 2வது ஹஜ். இந்த இஃப்ராத் முறையில் செய்பவர்களுக்கு ஹதி, ஆடு அறுத்து பலியிடுவது கடமை கிடையாது. கிரான் முறையிலும் தமத்து முறையிலும் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஒரு ஆடு அறுத்து பலியிட வேண்டும். அதற்கு பேரு ஹதி. ஹதி என ஹதி. இந்த 3 ஹஜ்ஜையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஹஜ்ஜான அந்த ஹஜ்ஜத்துல்
சூரியன் உதிக்க போகுது. சூரியன் உதிக்க போகுது. உதிச்சதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம்? அரபாவை நோக்கி புறப்படுவோம். எங்க போவோம்? அரபாவை நோக்கி புறப்படும். 9வது நாள் காலையில சூரியன் உதிச்சதுக்கு பிறகு கல்வியாவை சொல்லிட்டு எல்லாரும் அரபாவுக்கு போவோம். எல்லா ஆஜிமாரும் அரபாவுக்கு வருவாங்க. உலகத்திலிருந்து ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்த யாரும் என்ன செய்யலாது? அங்க வராம நிக்கிறாரு. வரலன்னா என்ன இல்ல, ஹஜ்ஜி கிடையாது. ரைட். இப்ப நாம அரபாவுக்கு போயிட்டு அரபாவுல லொஹருடைய நேரத்துல லொஹரையும் அசரையும் சேர்த்து சுருக்கி தொழுவோம். லொஹர 2 ரக்காத்தாக தொழுவோம், அசர 2 ரக்காத்தாக சுருக்கி முற்படுத்தி லொஹரோட சேர்த்து தொழுவோம். தொழுது முடிஞ்சது பிறகு மகரிப் வரங்காட்டியும் துவா கேட்கக்கூடிய நேரம். அது விசேடமான ஒரு திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் கூறிய திக்ர் தான் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் குறிப்பாக சொல்லப்பட்ட திக்ர். ஏனைய திக்ர்கள் குர்ஆன் ஓதுவது, இஸ்திக்பார் செய்வது, ஸலவாத் சொல்வது, எல்லா திக்ர்களையும் சொல்லி துஆ கேட்பதற்கு அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். துஆ கேட்பதற்கு அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா தினத்துல ஒரு முக்கியமான உரை நிகழ்த்தினாங்க இல்லையா? குத்துபா எங்க நிகழ்த்தினாங்கன்னு சொன்னா அரபாவுக்கு வெளியில. அரபாவுக்கு வெளியில, அதாவது ஒரு சமுரா என்ற மரத்துக்கு கீழே தான் அவர்களுடைய உரை இடம்பெற்றதாக வரலாறு சொல்லுது. இப்பவும் கூட அரபாவுல போய் மஸ்ஜிது நமீராவுக்கு யாராவது இருக்க கிடைத்தால், மஸ்ஜிது நமீராவுக்குள் இருக்க கிடைத்தால் முன்சாப் என்று சொல்லி ஓடி போய் இருக்கலாம். ஆனால் குத்துபா முடிஞ்சோன்னு என்ன செஞ்சிடணும்? பின்னுக்கு வந்துடும். ஏன்னா இமாம் குத்துபா செய்யக்கூடிய மிம்பரு ஒரு 3-4 சப் அண்ணலவா அடையாளம் போட்டுப்பாங்க. அந்த சப்பெல்லாம் வெளியில தான் இருக்குது. எதுக்கு வெளியில? அரபாவுக்கு வெளியில தான் இருக்குது. எனவே பள்ளிகளுக்கு அப்படி இருக்க கிடைச்சா நாம விழிப்பாக இருக்க வேண்டும். முன்சாப்னு சொல்லி இருந்தோம்னா அரபா என்ன செஞ்சிடும்? அரபா பேய்த்து அப்படித்தானே. எனவே பள்ளியில் இருந்தா அதை நோட் பண்ணிக்கணும். குத்துபா ஓதக்கூடிய மிம்பரம் அதுக்கு முன்னால ஒரு 3-4 சப் அடையாளம் போட்டுப்பாங்க. அதனை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே அதற்கு பின்னால் அந்த லுஹர்ல இருந்து அசர் வரைக்கும் அந்த நேரத்தை துஆவிலே நாம் கழிக்க வேண்டும். அதிகமாக என்ன செய்யணும்? துஆ கேட்கணும். அருமையான சந்தர்ப்பம். யாரும் அதை நழுவ விட்டு விடக்கூடாது. அரபா முடிஞ்சா அரபா இல்லாட்டி என்ன இல்லை, ஹஜ்ஜி கிடையாது. ஒரு ஆள் லுஹருக்கு முந்தி போய் சேர்ந்துட்டாரு, இன்னும் ஒரு ஆள் அசருக்கு கூட வாராரு. லுஹருக்கு முந்தி போய் சேர்ந்தவர் சொல்றாரு, நான் ரொம்ப நேரத்தோட அரபாவுக்கு வந்துட்டேன், எனவே நான் கொஞ்சம் கேலியா நான் வெளியே வரேன். இன்னைக்கு சொல்றேன். அப்படி சொல்லலாமா? ஏழுமா? தாமதமாக வந்தவர் தவிர்க்க முடியாத காரணமாக இருக்கலாம். ஆனா உள்ளுக்கு வந்தா வெளியாகிறது எல்லாம் எப்ப? சூரியன் மறையும். சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? அரபாவிலிருந்து வெளியாகலாம். அந்த நேரத்தை மிகவும் பெருமதியானதாக கருதி நல்ல முறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப சூரியன் மறைஞ்சிட்டு இப்ப எங்க இருக்கிறோம்? அரபால இருக்கிறோம். எத்தனாவது நாள்? 9வது நாள். சூரியன் மறைஞ்சவுடனே 10வது நாள் என்ன செஞ்சிருது? தொடங்கிடுது. அப்படித்தானே? சூரியன் மறைஞ்சா 10வது நாள். 10வது நாள் அந்த இரவுல முஸ்தலிஃபாவுக்கு போறோம். எங்க போறோம்? முஸ்தலிஃபாவுக்கு போயிட்டு முஸ்தலிஃபாவுல என்ன செய்யறதுன்னா, எப்போ போய் சேர்றோமோ அந்த இடத்தில் மகரிபை இஷாவையும் சேர்த்து சுருக்கி தொடுவது. மகரிப 1.5 ரக்கா, இஷாவை 2 ரக்கா. அப்படியா? மகரிப் எத்தனை? மகரிப் 3 தான். ஆனா சுருக்கிறது கிடையாது. ஏன்னா தூங்கிட்டு இருந்தா மறந்துடுவாங்களே. தூக்கத்துல இருக்கிறான். ஏன்னா வினாவுல இந்த அரபாக்கு ரொம்ப டயர்டாகி வரும்போது தூக்கி சில டைம்ல தெரியாது என்ன தொழுற மணிங்க இருக்கிறது. அப்ப வெளிப்பா இருக்கணும். போய் சேர நேரத்துல மகரிப 3 தான் தொழணும், இஷாவா 2 தொழணும். அது எப்ப போய் சேரும் அந்த நேரம். சில வேளை நம்ம லேட்டா போய் சேர்ந்துருவோம் இஷாவுக்கு முந்தி. அப்ப என்ன செய்யறது? மகரிபுடைய நேரத்துல மகரிபை தொழுவிட்டு இஷாவை முற்படுத்தி தொழுகிறது. சில வேளை நாம் 10 மணி 11 மணி தான் போய் சேருவோம். அந்த நேரத்துல முதலாவதா மகரிபை தொழுவிட்டு இஷாவா தொழுவோம். தொழுதுட்டு சாப்பிட்டு நாம் தூங்கிடணும். அங்க என்ன செஞ்சிடணும்? முஸ்தலிஃபால தூங்கிடணும். விரும்பினா ஜமரா கடைகிறது கற்களை புரட்டிக் கொள்ளலாம் அங்கே சந்தர்ப்பம் இருந்தா. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? முஸ்தலிஃபால என்ன செய்யறப்பா? தூங்கி கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறோம்? முஸ்தலிஃபால என்ன செய்யறோம்? தூங்கலாம், விளங்க வாழலாம். முஸ்தலிஃபால என்ன செய்யறோம்?
கட்டாயம் தூங்கணும். சரியா? இப்ப தூங்கலாம் எல்லாரும். பஜர் கிளம்பிடும். தூங்கி என்ன செய்யணும்? பஜர் கிளம்பிடும். பஜரை தடுத்துட்டு நாம் என்ன செய்வோம்? சூரியன் உதிச்சு அந்த இளம் சூடு வரும் இல்லையா? இளம் சூடு வரும்போது கிப்லாவை முன்னைக்கு துவா கேட்கிறது. துவா கேட்டு முடிஞ்சு அதிகாலையில மினாவை நோக்கி புறப்படுவோம். எங்க புறப்படுவோம்? விடிஞ்ச 10வது நாள் காலையில நம்ம நாட்டுல பெருநாள் தொழுவாங்க ஆட்கள், ஈதுல் அல்ஹா. ஆனா ஹாஜிமாரெல்லாம் எங்க போவாங்க? எங்க போவாங்க? எங்க போவாங்க? மினாவுக்கு போவாங்க. மினாவுக்கு போயிட்டு முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அங்க வந்து 3 தூண் இருக்கு இல்லையா? அதாவது ஜமரத்துல் அகபா பெரிய தூண், ஜமரத்துல் உஸ்தா நடுத்தரமான தூண், ஜமரத்து சுக்ரா சிறிய தூண். ஆனா எப்படி இருக்கும்னா, முதலாவது சிறுசு, அதுக்கு பிறகு நடுத்தரம், அதுக்கு ஒரு பெருசு. இப்படித்தான் இருக்கும் அதன் அமைப்பு. அப்படியே பெருசு கடிச்சிட்டு போனா அதுல மக்காவுக்கு தான் போடுது. இப்ப பெருநாள் ஆண்டு வந்து பெரிய தூணுக்கு மட்டும்தான் அடிக்கிறது. பெருநாள் ஆண்டு எடுத்து கடிக்கிற பெரிய தூணுக்கு மட்டும் எத்தனை கல் அடிக்கணும்? 7 கல் அடிக்கணும். அடிக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அடிக்கணும். கல்லு நிமிஷம் இப்படி சும்மா போடுறது கிடையாது. ஷைத்தானை தேட தேவையில்லைங்க யாரும் போய். ஷைத்தான் எங்க இருக்கிறான்னு பார்த்து தேடிக்கொண்டு தடமாற தேவை. நாம கல் அடிக்கிறது யாருக்கு? ஷைத்தான் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் நீங்க முதல் சிவாக்கு ஓடி ஆடி அங்க பார்த்து ஷைத்தானை தேடி கொண்டிருக்கிறாங்க. நாங்க யாரையும் தேடி தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்வதற்காகத்தான் இது என்ன செய்யப்பட்டிருக்குது? இந்த கல்லடிப்பது வைத்திருக்கிறது. எனவே கல்லடிக்கும் போதும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நடிக்கணும். அதனால கல் வீசும் போது செருப்பு அது வீசப்படாது. நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கம் என்ன? ரம்யூல் ஜமராத், சின்ன கற்களை இது. அதனால பெரிய கல்லை தூக்குறதும் இல்லை, சும்மா அந்த சின்ன மணிகளை தூக்குறோம், சாதாரண கல். இப்ப வந்து பெருநாள் என்ன செஞ்சிட்டோம்? பெரிய ஜமராவுக்கு கல் அடிச்சிட்டோம். அதுக்கு ஒரு துவா கேட்கக்கூடாது, அப்படியே வெளியே போய்க்கிறோம். வெளியே போயிட்டு 2வது முடிகளை களைவது. முடிகளை களைவது. ஆண்கள் மொத்தமாக வளைப்பது, பெண்கள் என்ன செய்யறது? பெண்களை பொறுத்த வரையிலே அவர்களுடைய பின்முடியை எடுத்து ஒரு சிறு நுனி அளவு, அதாவது கை விரல் நுனி அளவுக்கு வெட்டிக் கொள்வது 2வது. 3வது மக்காவுக்கு போய் தவாஃபுல் இஃபாலா, ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்வது. தவாஃபுல் இஃபாலா, ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்வது. இப்படி தவாஃப் செஞ்சிட்டா முதலாவது தஹல்லுல், அதாவது ஏற்கனவே தடுக்கப்பட்ட சில செய்திகள் இருக்கு இல்லையா? சில செய்திகள் அனுமதிக்கப்படும். இப்ப தவாஃப் ஹஜ்ஜு, தவாஃபுல் ஹஜ் அல்லது தவாஃபுல் இஃபாலா 2 பேர் தவாஃப் முடிச்சதுக்கு பிறகு ஏற்கனவே சாயி செய்திருந்தால், யாரு? இஃப்ராத் முறையில செய்தவர்களும் கிரான் முறையில செய்தவர்களும் சாயி செய்திருந்தா சாயி செய்ய தேவை. ஆனால் தமத்து முறையில் உள்ளவங்க கட்டாயம் என்ன செய்யணும்? சாயி செய்யணும். நாம ஏற்கனவே சாயி செய்யல, சாயை செஞ்சுட்டு திருப்பி எங்க வருவோம்? மினாவுக்கு. கிரான் முறையில தமத்து முறையில் உள்ளவங்க ஆர்டர். அப்ப பெருநாள் 4 வணக்கம். பெரிய ஜமராவுக்கு கல்லடித்தல், முடிகளை களைதல், தவாஃபுல் இஃபாலா சாயை நிறைவேற்றல், குர்பான் ஹதி கொடுத்தல். ஹதி ரைட். இப்ப முடிக்குது. இப்ப நாம திருப்பி எங்க வாரம்? திரும்பி வினாவுக்கு வாரம். வினாவுல வந்து எத்தனாவது நாள்? பெருநாள் ஆண்டு முடிஞ்சு என்ன செய்யணும்? 10வது நாள் பெருநாள் இருக்கிறோம். இருந்து சூரியன் மறைஞ்சாதான் 11ஆம் நாள் ஆரம்பிக்கும். ஓகே. இப்ப நாம பெருநாள் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டோம். எந்த வேலை? கல்லடிச்சிட்டோம், முடிய கலைஞ்சிட்டோம், தவாஃபம் செஞ்சிட்டோம் சொன்னா நமக்கு வந்து ஏற்கனவே தடுக்கப்பட்ட சில செய்திகள் அனுமதிக்கப்படும். என்ன அனுமதிக்கப்படும்னா, இந்த திருமண பேச்சுவார்த்தையும் தாம்பத்திய உறவையும் தவிர 3ல் 2 நடந்து விட்டால், கல்லடிப்பது, முடிகளை களைவது, தவாஃப் செய்வது, இது 3ல் 2 நடந்தா ஹண்டிங், ஷூட் பண்ணுவது அனுமதி, கிளவுஸ், தேய்க்கப்பட்ட ஆடை, நரமணி இவைகள் அனுமதிக்கப்படும். ஆனால் தவாஃபுல் இஃபாலா முடிஞ்சா அந்த திருமணம் கூட தாம்பத்திய உறவு கூட என்ன செய்யப்படும்? அனுமதிக்கப்படும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? வினாவிலையா? தவாஃப் முடிஞ்சு பெரிய மீன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சு கொண்டு, பெருநாள் ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு எங்க வரணும்? வினாவா முசல்கா? வினாவுக்கு வரணும். வினாவுக்கு வந்து அங்க நிக்கணும். என்ன செய்யணும்? வினாவுல தங்கணும். வினாவுல இப்ப எத்தனாவது நாள்? 11ஆம் ஆண்டு 10ஆம் நாள் சூரியன் மறைஞ்ச உடனே 11ஆம் நாள் தொடங்கி அந்த இரவு அங்க தங்கணும். வினாவுல தங்கிட்டு அன்னைக்கு செய்யற வேலை என்னன்னா, மறுநாள் காலை லுஹருக்கு பிறகு, மறுநாள் காலை
லுஹருக்கு பிறகு 3 தூண்களுக்கும் என்ன செய்யறது? கல்லடிக்கிறது. ஜமரத்துல் சுக்ரா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் குப்ரா. ஜமரத்துல் சுக்ரா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் குப்ரா. சிறிய தூணுக்கு கல்லடிச்சிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அடிச்சுட்டு என்ன செய்யணும்னா கிப்லா பக்கம் திரும்பி துவா கேட்கணும். கிப்லா பக்கம் திரும்பி என்ன செய்யணும்? துவா கேட்கணும். 2வது கடிச்சிட்டு என்ன செய்யணும்? கிப்லா பக்கம் திரும்பி துவா கேட்கணும். 3வது கடித்ததுக்கு நாம என்ன செய்யக்கூடாது? துவா கேட்காம என்ன செஞ்சிடணும்? என்ன செய்யணும்? வைக்கிறோம். அப்ப சிறுசு நடுத்தரம் இது 2க்கு மட்டும்தான் துவா கேட்கணும். பெருசுக்கு துவா கேட்பது கிடையாது. இப்ப எத்தனாவது நாள்? எங்க இருக்கிறோம்? நம்மளோட வேலை முடிஞ்சது. அந்த நேரத்தில் தொழுகிறது. அங்க தங்குறோம். எங்க தங்குறோம்? வினாவில தங்குறோம். தங்கிட்டு 12வது நாள். 12வது நாள் நுகர்வுக்கு பிறகு என்ன? சேவ். 12வது நாள் என்ன? சேவ். என்ன? சிறுசு, நடுத்தரம், மீடியம். எத்தனை கல் அடிக்கணும்? 7 அடிக்கணும். எத்தனை கல் அடிச்சுக்கணும்? பெருநாள் அண்டு 7, 11, 11 அண்டு 7, 7 21, 21. அப்ப 22 மேல 28. 12ஆம் நாளும் 21. அப்ப எத்தனை? 60, 49. இப்ப 12ஆம் நாள் சூரியன் மறைகிறதுக்கு முன்னால வினாவை விட்டு நமக்கு வெளியே போகணும்னு போகலாம். பமன் தஅஜ்ஜல ஃபலா இஸ்ம அலைஹி வமன் தஅக்கர ஃபலா இஸ்ம அலைஹி. யார் அவசரப்பட்டு போனாலும் அவங்களுக்கும் குற்றம் கிடையாது, தங்கி போறவங்களுக்கும் என்ன கிடையாது? குற்றம் கிடையாது. எனவே விரும்பினால் சூரிய மறைவு போயிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? அப்படின்னா என்ன செய்யணும்? தங்கி 13வது நாளும் என்ன செய்யணும்? லுஹருக்கு பிறகு 3 ஜமராவுக்கும் கல்லடிக்கணும். சிறுசு, நடுத்தர. அப்ப எத்தனை கல் வரும்? 70 கல். எனவே முஸ்தலிஃபாவுக்கு எங்க கல் எடுக்கும் போது நீங்க என்ன செய்து கொள்ளுங்க? 70 கல் அல்லது 80 கல் எடுத்துக்கொள்ளுங்க. 70 கல் அல்லது 80 கல் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா நாம 12ஆம் நாள் போயிட்டோம்னா அது கல்லு மீன், அது பிரச்சனை இல்லை, வச்சுட்டு வர்றது. ஆனால் நின்று அப்படி சொன்னா கல்வி தேடி தடம் மாறிடாது கொண்டு. அடுத்தது இந்த இடங்களுக்கு கல்லடிக்க போகும்போது நாம ஒரு 10 கற்கள் எடுத்துக்கொள்ளும். எத்தனை கல்லு? ஒரு 10 கற்கள் குறைஞ்சது. ஏன்னு சொன்னா சில வேளை கல் அடிக்கும் போது கல்லு கீழே விழுந்து, கீழே விழுந்தா புனியப்படாத எடுக்கிறது. ஏன்னா சில வேளை அது ஆபத்தானது. அதனால 10 கல் அடிச்சு போட்டீங்கன்னா இன்கேஸ் அடிக்கும் போது 2 கல் விழுந்தா நம்ம கையில எத்தனை இருக்கு? 10க்கு 2 விழுந்தா 8 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? 7 கல்லை தான் அடிக்கணும், 10 உண்டை வச்சுக்கணும். ஆனால் 7 கல் எடுத்துட்டு போற 2 கல் விழுந்துட்டு பிறக்கும் பயம். இப்ப அடிச்சது 5 விஷம் விட்டுட்டு வந்துருமா? 2 அடிக்கணும். அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக 8 கல் வச்சுக்கணும். 8 10. ஓகே. வெடிக்கும் போது இப்படி ஒரு ஆழமான என்ன ஒரு ஹவுல் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல இருந்து போடுறது கிடையாது. கல் எடுத்து கொடுத்து என்ன செய்யும்? எரியணும், எரியணும். அப்போ ஒவ்வொன்றுக்கு பெரியும் போதும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இந்த இதுதான் சிறுசு. கல்லடிக்க வரவும் வினாவில இருந்து வரும், எல்லாரும் படைய வரும். இங்க கிட்ட வர போக்கெல்லாம் எல்லாரும் ஜெது பிடிக்கிறது. ஏன் ஜெயித்தான் இருப்பான்னு சொல்லி எல்லாம் ஆடி உடம்பு பயத்தோடு நடுங்குறது. யாரும் நடுங்க தேவை. அல்லாஹ் எல்லா லேசா இருக்குமான். அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம்? துவா செய்வோம். என்ன செய்வோம்? அல்லாஹ் துவா செய்வோம். யா அல்லாஹ் அச்சை முறையாக நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யும்? இலகுத்தன்மையை தாண்டி அல்லாஹ் வாக்கு. ஒரு கல்லணைக்கு போகும்போது நீங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு குரூப்ல சொல்லுவாங்க, நீங்க நேரா வந்து கல்லணைக்கு போகலாம். என்ன எல்லாரும் வந்து அப்படித்தான் வருவாங்க. அந்த பொசிஷன்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா வெளியே வரும்போது கொஞ்சம் இப்படி வரும், இப்படி வந்து ஏழை பக்கம் பாருங்க, கிட்ட நின்று கிடைக்கலாம். அதே மாதிரி அதே ஃபாலோ பண்றீங்க. உங்க இலங்குவாமை சில போகிற புதுப்பட நீங்க ஆலோசனை பண்ணி கொடுங்க. நம்ம செஞ்சுட்டோம். 12வது நாள் அடிச்சுட்டோம். 13வது நாள் நிக்க போறோம். 3க்கும் கல் அடிச்சுட்டு எங்க போக போறேன்? எங்க போறோம்? மக்காவுக்கு போறோம். மக்காவை போயிட்டு தவாஃபுல் வதா செய்யணும். ஏற்கனவே தவாஃபுல் ஹஜ் செய்யாட்டி செஞ்சு கொள்ளணும். இல்லாட்டி தவாஃபுல் வதா பிரியாவுடைய தவாஃப் செஞ்சுட்டு நாம எங்க போவோம்? நம்மளோட இருப்பிடங்களே போவோம். நாம நாட்டுக்கு போவோம். மதீனா போடுவாங்க, நாட்டுக்கு போவோம். இதோட ஹஜ் முடியும். ஓகே. 7ஆம் நாள் என்ன செய்யறது? ஒரு நாள் சொல்லு. 7வது நாள் என்ன செய்யணும்?
யாராவது ஒரு ஆள் ஏழாவது ஏ ஆதவி ஒரு சத்தம் தான் வரணும். யார் சொல்ல போறது? சொல்லுங்க. மக்காவுக்கு போகும்போது 7வது நாள் நகம் வெட்டணும், குளிக்கணும், நறுமணம் பூசிக்கொள்ளணும், ஆண்கள் எஹ்ராம் அணிஞ்சு கொள்ளணும், மீகாத்துக்கு போகணும், நீயத்து வைக்கணும், அது கூட மக்கா போகணும். மாஷா அல்லாஹ். முடிகள் நகத்தோட சேர்த்து முடிய வச்சுக்கிறார் அவங்களுக்கு, அப்படித்தானே? நகத்தோட சேர்த்து முடிய வெட்டிக்கொள்ளும், அப்படித்தானே? அது உள்ளுக்கு வச்சிருக்கிறாரு. சரி, 7ஆம் ஆண்டு முடிக்குது. 7ஆம் ஆண்டு போயிட்டு நம்ம அங்க என்ன செய்யறோம்? மக்கால தவாஃபுல் குதும் செய்யறோம், சாயை விரும்பினா செய்யறோம், சமத்து முறையில் உள்ள சாயை செஞ்சுட்டு முடிய வெட்டிட்டு வாங்க. இப்ப 8ஆம் ஆண்டு ஆகும் போது எல்லாரும் என்ன செய்யறோம்? தமத்து முறையில குளிச்சு கொண்டு திருப்பி ஹிராம் அணிவாங்க. இஃப்ராத் கிரான் முறையில ஹிராமோட தான் இருப்பான். இப்ப எல்லாரும் எங்க போறோம்? 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு எங்க போறோம்? யாரா வேற யாராவது யாரு சொல்லுங்க. 8ஆம் ஆண்டு எங்க போறோம்? மினாவுக்கு போறோம். அங்க போய் என்ன செய்யறது? வேற மினாவில் என்ன செய்யறது? என்ன வேலை இருக்கு? மினாவுக்கு போற மக்கள் என்ன செய்யறது? 5 நிமிடத்துக்கு அந்தந்த நேரத்துல சொல்லணும். 4 ரக்காத்த 2 ஓகே. அங்க தங்குறோம். 9ஆம் ஆண்டு காலையில யார் ஒரு ஆள் பின்னுக்கு ஒரு ஆள் சொல்லுங்க. அரபா போயிட்டு என்ன செய்யறோம்? லோகராசனம் செய்து செஞ்சு அதுக்கப்புறம் மகரிபரங்காட்டி இருக்கிறோம். என்ன செய்யறாங்க? துவா கேட்கணும். குறிப்பான துவா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன 4வது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு சொல்லணும். ரைட். இப்ப சூரியன் மறைஞ்சிட்டு எங்க போறோம்? 10ஆம் ஆண்டு இரவு எங்க போறோம் சொல்லுங்க. அரபாவில இருந்து சூரிய மறைஞ்சு எங்க போகிறோம்? முஸ்தலிஃபாவுக்கு போகிறோம். அங்க போயிட்டு என்ன செய்வோம்? மகரிப் இஷாவை தொழுவோம், அங்க தங்குவோம், எலும்புவோம், ஃபஜ்ர தொழுவோம், சூரியன் உதிக்கும், துவா கேட்போம். எங்க போறோம்? ரைட். 10ஆம் ஆண்டு காலையில எங்க போறோம்? வேற ஒரு அத பெரிய தூணும் கல்லடிக்கிறது. என்ன பெரிய தூணும் கல்லடிக்கிறது? செய்தான காலமா சொல்லுங்க எங்களுக்கு, நாங்களே தேடுறோம், நாங்களும் காணல. ஆனா செய்தானே தேட தேவையில்லை. ஏன்னா சில வேளை மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு தவறு என்னன்னா, தேடி தேடி அடிப்பாங்க இல்லையா? அதனாலதான் செருப்பையும் அதையும் அடிக்கணும். அப்படி ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் நோக்கம். பெரிய தூணு கல்லடிக்கிறோம், முடிய வலிக்கிறோம், காபா தவாப் செய்ய போறோம், அடுத்தது குர்பானை கொடுக்கிறோம், திருப்பி மினாக்கு வந்துடும். ஓகே. 11ஆம் ஆண்டு வேற ஒரு ஆள். 10ஆம் ஆண்டு முடிஞ்சு பெருநாள் உடுப்பெல்லாம் மாத்தியாச்சு. மாஷா அல்லாஹ். 11ஆம் ஆண்டு ஷேக் சொல்லுங்க. 3 ஜமராக்க கல்லடிக்கணும். லோஹர் கே பாத் அல்ல அசர் கே பாத். எப்ப? லோஹருக்கு அப்புறம் அடிக்கணும். பெருநாள் ஆண்டு போன உடனே அடிக்கணும். ஆனால் லோஹருக்கு இந்த 11ஆம் ஆண்டு எப்ப அடிக்கணும்? லோஹருக்கு அப்புறம் 3 அடிச்சுட்டோம், மினாவுல தங்குறோம். ஓகே, முடிஞ்சு. 12ஆம் நாள் ஒரு ஆள் சொல்லுங்க ஷேக் ஸ்டார்ட். என்ன செய்யறது? 11ஆம் ஆண்டு செஞ்ச மாதிரி என்ன செய்யறது? லோஹருக்கு 3 துணுக்கும் கல்லடிக்கிறது, அங்க தங்குறது. விரும்பினால் சூரியன் மறையும் வந்து மினாவுக்கு வெளியாகலாம், இருக்கலாம். அப்படி இருந்தால் 13ஆம் ஆண்டு என்ன செய்யணும்? இதே மாதிரி செஞ்சுட்டு மக்காவுக்கு போயிட்டு தவாஃப் வதா செஞ்சுட்டு நம்ம நாட்டுக்கு போகலாம். ஓகே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு இந்த முறை ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றானோ அவர்கள் முறையாக நிறைவேற்றுவதற்கு தேவையான உடல் பலமும் உள பலமும் மார்க்கம் சார்ந்த அறிவும் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக முழுமையாக கொடுத்து அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானா என்ற பிரார்த்தனையோடு இதுவரைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கும் எதிர்வரக்கூடிய காலங்களிலே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தேவையான இலகுத்தன்மைகளையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக.